அனைவருக்கும் வணக்கம். நான் சிறிய அளவுல இந்த கிளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு வீடியோவுல நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பத்தி பார்க்கலாம். என்னென்ன மாரி ப்ரிசர்வேட்டிவ் வருது, எந்த மாரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் எந்த கெமிக்கலாக இருந்தாலும் காஸ்மெட்டிக் பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட கெமிக்கலாக இருந்தாலும் கிளீனிங் பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட கெமிக்கலாக இருந்தாலும் வந்து இந்த கெமிக்கல் வந்து கெட்டு போகிறதில்ல என்றைக்கும். நம்ம அதனோட சேர்த்துற தண்ணி தான் வந்து கெட்டு போயிடும். அந்த தண்ணி கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபுட்டு ஐட்டத்துக்கெலாம் தனியாக வருது, கிளீனிங் பொருட்களுக்கெலாம் வந்து தனியாக வருது, அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் கிரேடுக்கெலாம் வந்து தனியாக வருது. இப்போ நாம் ப்ரிசர்வேட்டிவ் வகைகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம காஸ்மெட்டிக் பொருட்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து விட்டமின் இ யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து ரோஸ்மேரி ஆயில்னு ஒன்று வரும். இது ஒரு வகையான எசென்சியல் ஆயில். இது வந்து பெர்ஃப்யூமாகவும் வாசனைக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ப்ரிசர்வேட்டிவாகவும் வந்து இது காஸ்மெட்டிக் பொருட்களில் வந்து இது யூஸ் ஆகும். அடுத்ததாக கிரேப் ஃப்ரூட் சீட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து காஸ்மெட்டிக் பொருட்களில் வந்து இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக் பொருட்களில் வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ். அது என்னென்னா சுரபிக் ஆசிடு, சோடியம் பென்சோட்டு, பொட்டாசியம் சொர்பாட்டு. அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாமே இதை யூஸ் பண்ணியிருப்போம், பிகேசி. இதுவும் ஒரு வகையான ப்ரிசர்வேட்டிவ் தான். அடுத்ததாக மிதைல் பேராபின். இது வெண்மையான நிறத்தில் குர்ணையாக இருக்கும். இதை அப்படியே போட்டால் வந்து உங்களுக்கு தண்ணியில் கரையாது. இதை ஹீட் பண்ணி அப்புறமா தண்ணியில் மிக்ஸ் பண்ண அப்படின்னா சீக்கிரமாக தண்ணியில் மிக்ஸ் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.